के तारुण्य नियोजने करන අපේ ආදරණීය සහෝදරියකට 75 ලක්ෂයකට අධික ශ්‍රී ලාංකේය තාරුණ්‍ය නියෝජනය කරමින් ඒ තාරුණ්‍යයේ අභිලාෂයන් නියෝජනය කරමින් ජාතික ජන බලවේගයේ NPP youth සභාව නියෝජනය කරන අසීරා ෆාතිමා ආදරණීය සහෝදරිය ඔබටයි මේ ආරාධනය. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி වබරකාතුහු. මේ වේදිකාවට පෙමින සිටියේ සියලුම සහෝදර සහෝදරියන්ගෙන් අවසරයි. මේ වේදිකාවට පෙමින සිටියේ பூஜகவரன்ගෙන් அவசராய். நான் ஒரு பல்கலைக்கழக மாணவி என்ற வகையிலும் இலங்கை நாட்டு பிரஜை என்ற வகையிலும் எமது சமுதாய மக்களுக்கு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி முன் வந்துள்ளேன். அந்த வகையில் பார்த்தேன்னு சொன்னா எங்கட நாடு இலங்கை நாடு லங்காவ எங்கட நாடை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு அழகான நாடா காணப்படுகின்றது. அதே மாதிரி ஒரு வளமான நாடாகவும் காணப்படுது. இன்றைக்கு உலகளாவிய ரீதியில அதிக எழுத்தறிவு கொண்ட நாடுகள ஒன்றாக இந்த இலங்கை நாடு காணப்படுகின்றது. எங்கட நாடுக்கு எல்லா துறைகள்லயுமே வருவாய் கிடைக்க பெற்று கொண்டு தான் இருக்குது. அதுல ஒன்று எங்களுக்கு உதாரணமாக சுற்றுலாத்துறை எங்களுக்கு சொல்ல முடியும். அந்த வகையில இலங்கையில காணப்படுகின்ற சகல துறைகளில் இருந்தும் இலங்கைக்கான வருவாய் எந்த ஒரு வகையிலையும் பெற்றுக்கொள்ளத்தான் படுகின்றது. 1950ஆம் ஆண்டுகள்ல இலங்கை உலகளாவிய ரீதியில மகிழ்வன் சுட்டியில உயர்ந்த இடத்தை வகிச்சிச்சு. ஆனா தற்போது 21ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில இலங்கையிட மகிழ்வன் சுட்டன் குறைந்தளவாகவே காணப்படுகின்றது. இதுக்கான காரணம் என்ன? மொக்கத காரணாவ வாட் இஸ் த ரீசன்? இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா இலங்கையில காணப்படுகின்ற மோசமான கொடுமையான அரசாட்சி முறையிலே சொல்லலாம். அந்த வகையில பார்த்தேன்னு சொன்னா இந்த அரசாங்கம் இலங்கைக்கு எப்ப வந்துச்சோ அந்த டைம்ல இருந்தே இலங்கை நாடு சுடுகாடு என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது. அதே மாதிரி பார்த்தேன்னு சொன்னா இந்த பாராளுமன்றத்துல காணப்படுகின்றவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தை அவங்களோட குடும்பமாகவே நினைச்சு கொண்டு அவங்களோட அரசாங்க முறையை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதே வகையில பார்த்தேன்னு சொன்னா இவங்க அவங்களோட குடும்பத்துக்காகவே பாராளுமன்றத்துல வீதி அமைக்கிற முறையாகவே இன்றைக்கு உள்ள அரசாங்கம் காணப்படுகின்றது. அதே மாதிரி பார்த்தேன்னு சொன்னா இப்படி எங்களோட நாடு கடன்பட்ட நிலையில நாடு விற்கப்பட்டு கடன்பட்ட நிலையில காணப்படுகின்றது. இப்படிப்பட்ட மோசமான நிலையில நாங்க இன்றைக்கு எங்களோட மக்கள் சமுதாயம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த நாடு இப்படி வாழணுமா இல்லாட்டி இந்த நாடு சிறந்த முறையில கட்டியெழுப்பப்பட்டு எதிர்காலம் நாளைய தலைவர்களுடைய எதிர்காலம் சிறந்த முறையில அமைய வேண்டும்னு சொன்னா எங்கட கட்சி அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு எங்கட ஒத்துழைப்பை நாங்க வழங்குவோம். அதே மாதிரி பார்த்தேன்னு சொன்னா நாட்டுல ஒரு தலைவன் சொன்னாலே மக்களை நேசிக்க கூடியவனும் நாட்டை நேசிக்க கூடியவனும் நாட்டு மக்களை நேசிக்க கூடியவனுமாக காணப்படணும். அந்த வகையில ஒரு இளைஞர் இன்னைக்கு ஒத்துழைப்பு பண்றாரு. அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தான் ஏற்படுத்துது. அடுத்தது விஷயத்தை பார்த்தேன்னு சொன்னா இலங்கையில காணப்படுகின்ற பொருளாதார வீக்கம். இலங்கை இப்ப மோசமான நிலையில காணப்படுது. இதுல ஒரு விஷயமா நாம் பார்த்துக்கொள்ளணும்னு சொன்னா ஒன்று விவசாயம். இலங்கையில காணப்படுகின்ற விவசாயிகள் இன்றைக்கு ஒரு கஷ்டமான நிலையில காணப்படுகின்றாங்க. அந்த வகையில பார்த்தேன்னு சொன்னா இந்த விவசாயிகள் அவங்களுக்கு தேவையான புகரைகள் அவங்களுக்கு தேவையான விளைச்சலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இன்றைக்கு அரசாங்க முறைகள் கொடுக்காம இருக்கிறதால
දඩි ගිම්හාන කාලවල ශක්තිමත්ව මේ ව්‍යාපාරයේ ජරා සිටමින් වසන්ත එනතුරු දිලිමත්ව මේ ව්‍යාපාරයේ නගා සිටීමට නායකත්වයේ දුන් ජනතා විමුක්ති පෙරමුණේ ලේකම් ආදරණීය ටිල්ලෙන් සිල්වා සහෝදරයා දඩි සහෝදරත්වයෙන් යුතුව අපි මේ වේදිකාවට පිළිගනු ලබනවා. ඒ සමගින්ම අපි නැවතත් දැඩි සහෝදරත්වයෙන් අසීරා ෆාතිමා ආදරණීය සහෝදරියට අපි ආරාධනා කරනවා මේ වේදිකාව ආමන්ත්‍රණය කිරීම සඳහා. இன்னைக்கு நாட்டோட விவசாயிகளோட நிலைமையை பார்த்தேன்னு சொன்னா கொடூரமாக காணப்படுது. அந்த வகையில் இன்றைக்கு விவசாயிகளுக்கு தேவையான புகரை, அதே மாதிரி முதல் விளைச்சலுக்கு தேவையான நெல் விதைகள் இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இதுமே கொடுக்காம இருக்கிறாங்க. இதனால விவசாயிகளோட நிலைமை மோசமாகவே காணப்படுதுன்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோன்னு சொன்னா முக்கியமா பேச வந்த விஷயம் என்னன்னு கேட்டா கல்வி, எஜுகேஷன். கல்வி வந்து எங்கட நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம்னு சொல்லி அனைத்தின மக்களும் அறிவோம். அதே மாதிரி இன்னைக்கு படிக்காட்டு சோறு இல்லைன்னு சொல்லியும் எல்லாத்துக்குமே தெரியும். கல்வி வந்து ஒவ்வொரு மனிதண்ட வாழ்க்கையுமே அவசியமாகத்தான் காணப்படுது. இன்றைக்கு எங்கட நாட்டு எடுத்துன்னு சொன்னா அனைவருமே படிக்கிறாங்க. படிப்புக்கு பஞ்சமே இல்லைன்னு தான் நாங்க சொல்லலாம். அந்த வகையிலையும் எங்கட இந்த கல்வி முறை வந்து சுரண்டாடப்படுகின்றது. அதே வகையில தான் இந்த கல்விக்கு இலங்கையில இப்ப வந்து ஆசிரியர்களோட பற்றாக்குறை நிகழுது. அதே மாதிரி பார்த்தோன்னு சொன்னா பல்கலைக்கழக ஆர்ப்பாட்டங்கள், வேலை இல்லாத பிரச்சனைகள், அதே மாதிரி கிராமியபுரங்கள்ல வந்து இந்த கல்வி கற்கிறதுக்கு தேவையான வளங்கள் குறைவு, இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாணவ சமுதாயத்துல நிகழுது. இப்படிப்பட்ட பிரச்சனை வந்து நாளைக்கும் எங்களுக்கு நடக்கிற மாதிரியே எங்களோட சமுதாயத்துக்கு நடக்கணுமா, இல்ல எங்களோட எதிர்காலம் சிறந்த முறையில் அமைய வேணுமான்னு சொல்லி நீங்க தான் இதை முடிவெடுத்து கொள்ளணும். அதே வகையில பார்த்தேன்னு சொன்னா சிறுவர்கள், இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் என்ற எண்ண கருவனையை கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு வளர்ற இந்த சிறுவர்களோட வாழ்க்கை வந்து முக்கியமான ஒரு காலகட்டமாக காணப்படுது. இவங்களுக்கு தேவையான உடலியல் தேவை, உளவியல் தேவை, சமூக தேவை, இப்படிப்பட்ட பல தேவைகள் எல்லாத்தையுமே கொடுக்கறதோட இவங்களுக்கு தேவையான கல்வியையும் வந்து உரிய முறையில கொடுக்கணும்னு தான் நாங்க நினைப்போம். அந்த வகையில இப்போ உள்ள காலகட்டத்துல இலங்கையில பிரச்சனை என்னன்னு கேட்டா வேலை இல்லாத பிரச்சனை. இப்படி வேலை இல்லாம இருக்கிறதால அனைத்து தாய் தகப்பர்களும் வந்து என்ன செய்யறாங்க, அனைத்து தாய் தகப்பர்களும் வெளிநாட்டுக்கு வேலையை தேடி போறாங்க. யார்கிட்ட புள்ளகளை விட்டுட்டு போறாங்கன்னு கேட்டா இந்த முதியோர்கள்ட்ட வந்து புள்ளகளை விட்டுட்டு போறாங்க. அவங்களோட அறிவுத்தரமும் இந்த சிறுவர்களோட அறிவுத்தரமும் வேறுபட்டுகிறதால பிள்ளைகளோட கல்வி நிலை வந்து பாதிப்படைந்த நிலையிலாக காணப்படுது. அதே வகையில நான் சொல்ல போற இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா இன்றைக்கு பேசு பொருளாக காணப்படுறது வந்து இந்த சிறுவர் துஷ்பிரயோகம். இந்த சிறுவர் துஷ்பிரயோகத்தை பார்த்தேன்னு சொன்னா வன்னி மாவட்டத்துல கடந்த இந்த 6 மாசங்களாக வன்னி மாவட்டத்துல அதிகளவான சிறுவர் துஷ்பிரயோகங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டிருக்குது. இதுக்கான காரணம் என்ன? சிறுவர்களை ஒழுங்காக வழிகாட்டாம சிறுவர்களுக்கான விழிப்புணர்வு ஊட்டாம இருக்கிறது தான் காரணம். அதே வகையில இன்றைக்கு சிறுவர்களுக்கு அனைவருக்குமே சீரான கல்வி வந்து கொடுக்கப்பட வேண்டும். அதே மாதிரி பார்த்தோன்னு சொன்னா ஒரு பக்கம் சிறுவர்களுக்கு, இன்னொரு பக்கம் இளைஞர்களோட சமுதாயம், யூத் கிளப்னு தான் சொல்லலும். அந்த வகையில பார்த்தோன்னா இளைஞர்கள் வந்து இன்றைக்கு வேலை இல்லாத பிரச்சனையிலையும் தவிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க நினைக்கிறாங்க எங்களுக்கு அந்த சிறந்த அநாகத்தை எங்களுக்கு இல்லை, இந்த நாட்டில் நாங்கள் வாழ்ந்து வேலை இல்லை, படிச்சு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய புலம்பல்கள் வந்து காணப்படுது. இப்படிப்பட்ட நிலைமை வந்து இன்றைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு எங்களோட சிறுவர்களுக்கும் வரக்கூடாத நிலைமையை தடுத்து தான் நாங்கள் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நாங்கள் வந்து இந்த நாட்டில் இப்படிப்பட்ட எதிர்காலம், எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு எதிர்காலம் வேணும். நாடு மாற்றம் அடையணும், அரசாட்சி முறை மாற்றம் அடையணும். அதே மாதிரி எங்களோட கனவுகள் எல்லாமே சீர்கடிக்கப்படாது. எங்களோட கனவுகள் வந்து நிறைவேறணும்.
நிறைவேறணும், எங்களோட கனவுகள் பழிக்கப்படணும், அதே மாதிரி எங்களோட வாழ்க்கை தரம் உயரணும். இப்போ உள்ள சிறுவர்கள், எதிர்கால சிறுவர்கள் அனைவரும் வாழ்க்கை தரமும் உயர்வடையணும்னு சொல்லி நான் அனைவர்கிட்டையும் வேண்டி கேட்டுக்கொள்றேன். என்னன்னு கேட்டா, எங்களுக்காக வேண்டியும் எங்களோட சிறுவர்களோட வாழ்க்கைக்காக வேண்டியும் நாங்க இன ஜாதி மத எந்தவித இதுவும் இல்லாம அனைவருமே இந்த முறையில இப்ப நடக்க போற தேர்தல்ல நாங்க இந்த தேசிய மக்கள் சக்தி NPP அனுர மாமாக்கு நாங்க அனைவரும் எங்களோட வாக்குகளை கொடுப்போம். நாமும் வெல்லுவோம், நாட்டையும் வெல்ல வைப்போம், எதிர்காலத்தையும் வெல்லுவோம், நாட்டு மக்களையும் வாழ வைப்போம், அனுர மாமாவையும் வாழ வைப்போம். அப்பே அப்பே මොලේ පාවිච්චි කරලා හොඳ රටක් හදමු. ස්තුතියි.